2005 ரிலீஸ் ஆன மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித். புல்லாங்குழல கூட புல்லட்டா மாத்துவாரு நம்ம ஹீரோ பிராட் பிட். கருங்கல்ல கூட கண்ணு வெடியா மாத்துவா நம்ம ஹீரோயினி ஏஞ்சலினா ஜோலி. இவங்க ரெண்டு பேரும் எதிர்பாராத விதமா சந்திக்கிறாங்க. பார்த்த உடனே பத்திக்கிட்டு எரியிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே கொலைக்காரங்க. அதை மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பமும் நடத்துறாங்க. இப்படியே 5 வருட காலங்கள் ஓடுன்னு ஓடுது. பொண்டாட்டி ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு புருஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பொண்டாட்டி தான் புருஷன் ஒரு இன்ஜினியர்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு திருட்டு பையனை பிடிக்க நம்ம ஹீரோயினி களத்துல இறங்குறா. அதே ஆளை பிடிக்க நம்ம ஹீரோவும் களத்துல இறங்குறாரு. ஒரு கட்டத்துல புருஷன் ஒரு கொலைகாரன்னு பொண்டாட்டிக்கு தெரிய வருது. பொண்டாட்டி ஒரு கொலைகாரனி புருஷனுக்கு தெரிய வருது. பொண்டாட்டி புருஷனை போட்டு தள்ள பாக்குறா. புருஷன் பொண்டாட்டிய போட்டு தள்ள பாக்குறான். மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, சுட்டுக்கிறாங்க. இவங்க யாருக்காக வேலை செய்யறாங்களோ அவங்களும் இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ள பாக்குறாங்க. இதுக்கு அப்புறம் புருஷனை பொண்டாட்டியும் ஒண்ணு சேர்ந்து எதிரிகளை எப்படிலாம் அடிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா தெரியாது. தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.5, நம்ம ரேட்டிங் 6.8. மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்மித். புல்லாங்குழல் புருஷனும் தீப்பெட்டி பொண்டாட்டியும். 2001 ரிலீஸ் ஆன எவல்யூஷன். ஒரு பெரிய விண்கல் பூமியில வந்து விடுது. காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு நம்ம ஹீரோவும் அவரோட பிளாக் ஃப்ரெண்டும். அந்த விண்கல்ல ஆராய்ச்சி பண்ண இவங்க அங்க போறாங்க. அந்த விண்கல்ல செக் பண்ணா அதுல இருந்து ஜொல்லு மாதிரி ஊத்துது. அதை எடுத்து செக் பண்ணா பூமியில இருக்கிற உயிரினத்துக்கு 4 ஜோடி உயிர் ஆதாரங்கள் தான் இருக்கும். ஆனா இதுல 10 ஜோடி இருக்கு. இது வேற்று கிரகத்தை சேர்ந்ததுன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. மறுபடியும் அங்க போய் செக் பண்ணா அந்த இடமே மாறி இருக்கு. அங்க ஏகப்பட்ட புழுக்கள் இருக்கு. ஒரு புழுல இருந்து இன்னொரு புழு வந்துகிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு. மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் இந்த இடத்தைய சீல் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம ஹீரோவும் பிளாக் ஃப்ரெண்டும் அங்க போறாங்க. ஆனா அங்கிருந்து இவங்களை அடிச்சே துரத்திட்டாங்க. ஒரு பக்கம் அந்த விண்கல்லில் இருந்து சின்ன சின்ன பூச்சி பெரிய பெரிய மிருகங்கள் உருவாக்கி சிட்டிக்குள்ள புகுந்து மக்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தலைக்கு போற ஷாம்பை வச்சு இந்த மிருகங்களை அழிக்கலான்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் ஏலியனை அழித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 6.5. எவல்யூஷன் ஏலியன் வேட்டை. 2014 3 days to kill. CIA ஏஜென்ட்ல ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு மிஷனை முடிக்க போன இடத்துல ஒரு தீவிரவாதியை கோட்டை விட்டுட்டாரு. அங்க ஏற்பட்ட பாம்பு பிளாஸ்ட்ல இவருக்கு அடியும் படுது. இனி நீங்க 3 மாசம் தான் உயிரோடு இருப்பீங்க, அதுக்குள்ள முடிக்க வேண்டிய வேலையை முடிங்கன்னு டாக்டர் சொல்ல இவரும் பொண்டாட்டி பொண்ணை பார்க்க ஊருக்கு கிளம்புறாரு. அங்க போனா இவரோட சொந்த வீட்டுல ஒரு பிளாக் ஃபேமிலி குடியிருக்காங்க. ஏன்டா இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு வீடு இல்ல, இந்த வீடு ரொம்ப நாளா பூட்டி இருந்தது, அதனால ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி நாங்க இங்க வந்துட்டோம்னு சொல்ல இவரும் இவங்களை தட்டி கேட்கவும் முடியல, விரட்டவும் முடியல. ரொம்ப நாள் கழிச்சு இவரோட பொண்டாட்டியை மீட் பண்றாரு. பாசம் வழியா பொழிறாரு. இன்னொரு பக்கம் பொண்ணை மீட் பண்றாரு. அவ அப்ப நான் துளி கூட மதிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் எப்படியாவது பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு இவரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஏஜென்ட் பொம்பளை இவரை மீட் பண்ணி நீங்க கோட்டை விட்டு அந்த தீவிரவாதியை பிடிச்சி கொள்ளுங்கன்னு சொல்ல இனிமேல் இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு இவர் எக்ஸ்கேப் ஆக பாக்குறாரு. இவளும் இவரை விடாம நீங்க உயிர் வாழ்றதுக்கான இன்ஜெக்ஷன் மருந்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இவரும் ஓகேன்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு பக்கம் ஒவ்வொரு ஆளை கிட்னாப் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த தீவிரவாதியை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பொண்ணு கூட பழகி தம் பக்கம் கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பப்புல இவரோட பொண்ணை 4 பேர் ரேப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்க போய் அவங்களை அடிச்சு போட்டுட்டு பொண்ணை காப்பாத்துவாரு. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு அட்வைஸும் பண்ணுவாரு. அந்த சீன் எல்லாம் வேற லெவலு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த தீவிரவாதியை பிடிச்சாரா இல்லையா, இவரும் பொண்ணு ஒண்ணு சேர்ந்தார்களா இல்லையா, அந்த பொம்பளை இவருக்கு இன்ஜெக்ஷன் ஊசியை கொடுத்தாலா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.2, நம்ம ரேட்டிங் 6. படம் நல்லா இருக்கு, போய் பாரு. 3 days to kill. பாதுகா. 2024 ரிலீஸ் ஆன டம்சல். ஊருக்குள்ள இருக்கிற மக்களை வேட்டையாடி கொண்டுகிட்டு இருக்க ஒரு கொடூரமான டிராகனை வேட்டையாட மன்னரும் அவரோட படையும் அங்க போய் அதை வேட்டையாடுறாங்க. ஆனா அது இவங்களை வேட்டையாடி கொண்டுடுச்சு. இளவரசியா இருக்க நம்ம ஹீரோயினி, ஆனா அவளோட நாடு பசியும் பட்டினியுமா இருக்கு. ஒரு பக்கம் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பக்கத்து நாட்டு இளவரசன் கூட நம்ம ஹீரோயினை மனம் முடிக்க முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினி அந்நாட்டு இளவரசன் கூட பேசி பழகி அவனை கல்யாணமும் பண்ணிக்கிறா. ஆனா அவன் இவளை ஒரு மர்மமான இடத்துக்கு இழுத்துக்கிட்டு போறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு அந்த இளவரசன் நம்ம ஹீரோயினியை தூக்கி குழிக்குள்ள போட்டுட்டான். அந்த குழிக்குள்ள தான் டிராகன் இருக்கு. இவ்வளவு மாதிரியே பல பெண்களை கல்யாணம் பண்ணி அந்த டிராகனுக்கு பலி கொடுக்குறாங்க போல. நம்ம ஹீரோயினியும் அந்த டிராகன் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்க வழியை கண்டுபிடித்தாளா இல்லையா, நம்ம வச்சு கைத்தெடுத்த இளவரசனையும் அவனோட குடும்பத்தையும் எரித்தாளா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். சிஜி ஒர்க்குல அந்த டிராகனை ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க. லேக் அடிக்கும், ஆனா படம் நல்லா இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 5.4. டம்சல் டிராகனின் இளவரசி.